ரெகுலராக ஒரு பொரியல் ஆகட்டும், இல்லை குழம்பாகட்டும், இல்லை ஒரு சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து அப்படியே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை மோந்து ஊற்றி சுட்டால் தான் அது மொறு மொறுன்னு இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுனா என்ன ஆகும்னா நம்மளோட லிவரில் வந்து ஓவர்லோட் ஆயிரும், ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ லிவர் மெக்கானிசம் எங்கே டிஸ்டர்ப் ஆனாலும் அடுத்தது வந்து இன்டெஸ்டைன் வந்து பாதிக்கப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சமையலில் அது குறிப்பாக வந்து எண்ணெயோட அளவை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அதே மாதிரி நான்ஸ்டிக்ஸ் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறது, தோசைக்கல் ஆகட்டும் இல்லை வேறு எதுக்காவது நம்ம நான்ஸ்டிக் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா நான்ஸ்டிக் வந்து அட்வைசபிள் இல்லை. அதுவுமே வந்து அந்த டெஃப்லான் கோட்டிங் இருக்கிறதுமே வந்துட்டு நம்மளுக்குள்ளே வந்து ஃபுட் பார்ட்டிகளோட மிக்ஸ் பண்ணி உள்ளே போகும்போது இந்த ஆட்டோ இம்யூனிட்டியை வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எப்பாச்சு தானே போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு லிப் கேரோ இல்லை ஒரு லிப் லைனரோ இல்லை காஜல்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி காஸ்மெட்டிக் யூசேஜ் வந்து இப்போ ரொம்ப காமனான விஷயம் ஆயிடுச்சு. மெயினாக நெயில் பாலிஷ்லேயும் வந்துட்டு அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளை அறியாமையே நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, பட் ரெகுலராக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா நம்ம பாடிக்குள்ளே அந்த மெட்டல்ஸோட தாக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ ஒரு ஸ்டேஜில் இதுதான் நம்மளுக்குள்ள பின்னால் வந்து ஆட்டோ இம்யூனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையாக இருக்க முடியுமோ அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆட்டோ இம்யூன்லேருந்து பாதுகாத்துக்கலாம்.